கௌதம் வாசுதேவ் மேனன் அப்படின்னு சொன்னாவே நமக்கு முதல்ல ஞாபகம் வர ஒரே ஹீரோ யாருன்னா நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா தான். சூர்யாவுக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய திரையுலக வாழ்க்கையிலேயே முதல் பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்த ஒரு இயக்குனர்னா அது கௌதம் வாசுதேவ் மேனன் தான். சூர்யாவுடைய கேரியோகிராஃப்லேயே அவருடைய நடிப்பின் உச்சம் அப்படின்னு சில படங்களை பட்டியலிட்டா கண்டிப்பாக வாரணமாயிரம் அதில் முதல் இடத்தை பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மாற்று கருத்து கிடையாது. அந்த படத்தின் இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன். ஸோ கௌதம் வாசுதேவ் மேனன் சூர்யாவுக்கு அதிரடியான ஆக்ஷன் படமான காக்க காக்குங்கிற ஒரு முதல் பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்து வசூலில் வேற பின் எடுக்க வச்சார். இன்னொரு பக்கம் சிறந்த நடிப்புக்கான ஒரு கிளாஸான படம் வாரணமாயிரம் கொடுத்தவரும் கௌதம் வாசுதேவ் மேனன் தான். ஸோ அப்படிப்பட்ட கூட்டணி மூன்றாவது முறையாக இணையறதா இருந்த படம் தான் துருவ நட்சத்திரம். இன்னைக்கு சியான் விக்ரம் நடிப்பில் அந்த படம் உருவாகி ரெடியாக இருக்குது ரிலீஸுக்கு. ஆனால் இந்த படத்தோட கதையை சூர்யாவை மட்டுமே வச்சு தான் கௌதம் மேனன் எழுதினார். ஸோ படம் முழுக்க ஒரு ஹாலிவுட் தனமான ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஆக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் என்ன காரணத்தாலும் தெரியல, திடீர்னு சூர்யா அவர்கள் அந்த படத்தில் நடிக்கலன்னு சில நாட்களுக்கு முன்னாடி விலகிட்டார். விலகினதோடு நிறுத்தினா பரவாயில்ல, ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக அனுப்பிட்டார். கௌதம் மேனனுக்கும் எனக்கும் இனிமேல் ஒத்து போகாது, இந்த ப்ராஜெக்டில் நடிக்காத காரணம் அவர் எனக்கு செகண்ட் ஹாஃப் முழுசாக சொல்லலை, கிளைமேக்ஸ் இன்னும் பண்ணலை, ஸோ அதனால் நடிக்கலை, அதோ நிறுத்திதான் பரவாயில்ல, ஃப்யூச்சர்லேயும் கௌதம் கூட நான் இணைவானா இல்லையா அப்படின்னே தெரியல அப்படின்னு சொன்னது தான் எல்லாருக்குமே அதிர்ச்சி. என்னடா அது, இப்படி சகோதரர்களாக பழகிட்டு இருந்த ரெண்டு பேருக்குள்ளே இப்படி ஒரு விரிசலா, அதுவும் ஃப்யூச்சர்லேயே நான் நடிக்க மாட்டேன் பயணப்பட மாட்டேன்னா அது என்னடா அது அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சாங்க. இப்போது மறுபடியும் காலப்போக்கில் ரெண்டு பேருக்குமான கசப்புகள்லாம் மறந்து நம்ம கௌதம் வாசுதேவ் இயக்கத்தில் அந்த ஆந்தாலஜி ஃபிலிம் ஒன்று பண்ணார். ஒரு 20 மினிட்ஸ் வர ஒரு படம்னு வச்சுங்களேன், குறும்படம் மாதிரி வச்சுங்க, இந்த கிட்டார் கம்பி மேலே நின்று அப்படிங்கிற படம். ஆனால் அதுக்கப்புறம் அவர் எந்த படத்துலையும் கௌதம் படத்தில் நடிக்கலை. இப்போ கௌதம் மேனன் பார்த்தீங்கன்னா பொங்கி எழுந்து, பொங்கின்னு சொல்கிறத விட ரொம்ப மனசு விட்டு மனசு இலகி ரொம்ப வேதனையோட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, துருவ நட்சத்திரம் படம் சூர்யா வச்சு தான் பண்ணலான்னு சூர்யாவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தார். அவ்வளவு டிஸ்கஷன் போச்சு, ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த படத்தில் இருக்கணுமா அப்படின்னு நம்பிக்கையெல்லாம் பேசினார். எனக்கு சொன்னேன், ஏன் பிரதர் என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? காக்க காக்க வாரம் 2 ஹிட்டு கொடுத்துருக்கேன், 2 படம் பண்ணியிருக்கோம், இத்தனைக்கும் இந்த படத்துக்கு நான் தான் ப்ரொடியூசரு, உங்களுக்கு என்ன தயக்கம் ஏன் அப்படின்னு திரும்ப கேட்டேன். ஆனாலும் கூட அவர் பிடி கொடுக்கவே இல்லை. என்ன காரணத்தாலோ இந்த ப்ராஜெக்ட் மேலே ரொம்ப ரொம்ப சந்தேகப்பட்டு இருந்தார். ஸோ வேறு எந்த ஹீரோவாவது இந்த படத்தில் நடிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் பெருசாக அப்செட் ஆகிக்க மாட்டேன். ஆனால் காக்க காக்க வாரணமாக 2 படம் கொடுத்தும் அவ்வளோ வருஷமும் ஒன்றா ட்ராவல் பண்ணியும் சூர்யா இந்த ப்ராஜெக்ட் மேலே நம்பிக்கை வைக்காது தான் எனக்கு பயங்கர வேதனையாக இருந்துச்சு, அப்செட் ஆகிட்டேன் உண்மையாலுமே அப்படின்னு சொல்லி கௌதம் மேனன் புலம்பியிருக்காரு. ஸோ கௌதம் மேனன் புலம்பலில் நியாயம் இருக்கா, இல்லை சூர்யா ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சதை சரியாக தப்பான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.